இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் 11 மாத்திரை சாப்பிடுவாங்களாம். அவங்களுக்கு டாக்டர் டியூபர்குலோசிஸ் சொல்லிட்டாங்களாம். காலையில எழும்பின உடனே 11 மாத்திரைகளை சாப்பிடுவாங்களாம். அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், ஆண்டவரே, இந்த மாத்திரைய நான் நம்பல, நான் இயேசுவின் நாமத்தை நம்புறேன். இந்த மாத்திரையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தமா மாறட்டும் சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சாங்களாம். கடைசியில போய் செக் பண்ணும் பொழுது டாக்டர் சொன்னாராம், உங்களுக்கு டியூபர்குலோசிஸ் அறிகுறியே இல்லை, டிபி அறிகுறியே இல்லை. எது சுகத்தை கொடுத்தது? இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சக்சஸ் வேணும் அப்படின்னா இயேசுவின் நாமத்தில, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து என்ன பண்ணுமா? அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது கர்த்தர் சக்சஸ் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுப்பார். இந்த ஆண்டுல நீங்க இயேசு கிறிஸ்துவ வாசலா வைத்துக்குங்க, அவருடைய வழியில நீங்க நடங்க, அதே மாதிரி அவருக்குள்ளாக நிலைத்திருங்க. அதற்கப்புறம் அவருடைய நாமத்தை வைத்து தேடுங்கள், தட்டுங்கள், அடுத்தது கேளுங்கள், சகலவற்றையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.